அங்கே எங்கள் வீட்டுக்கார் 6 மணி ஆக விட மாட்டார். 6 ஆனோடனே இங்கே ஏறிடுறேன்னா இங்கிட்ட ஏறிடுறேன்னா ஐயோ போச்சு எரும மாடு போய் அல்லா எவ்வளோ சந்தோஷம். நான் இடி வாங்குறதுல அடி வாங்குறதுல சந்தோஷம் குறைக்க மாட்டேன். அப்புறம் என்ன 7 மணிக்கு என்ன இப்பயா போட்டு உட்கார்னா உனக்கு என்ன ஓடக்கூடாது. கூ கூ வச்சு பாருங்க தம்பி. நான் எல்லாரும் வேண்டும் என்று நினைக்கிறேன் அக்கா, ஆனால் யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க அக்கா, உங்களை தவிர. யார் தங்கம்? இங்கே இருக்க திறந்து ஓட்டு வந்து கொசு வரும்லங்க. ஆசை இருக்கிறதெல்லாம் செலவழிச்சிட்டு கையில் காசு இல்லாமல் கடவுளே. இந்த ஃபேனை போடுங்க தான். நான் ஓடவே இல்லை ஃபேனு, வரவே இல்லைங்க. எதையாவது போடுங்க. நீ அப்படிலாம் யார் தம்பி அப்படி மனசு கஷ்டப்படுத்த மாதிரி? யார் அந்த ஜீவன் சொல்லு? ஏன் இப்படி இருக்காங்க? ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்துறதுல அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஐயோ, எங்கே இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக வர்றதில்ல, எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுறீங்க போல், எல்லாரையும் போகிறீங்க. அதான் வர்றீங்க, வந்தோடனே ஓடி போயிடுறீங்களே, ஒரே பிஸி. சரி தம்பி எல்லார்ட்டையும் பழகிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். கடைசியில் எப்படி சொல்கிறீங்களே தம்பி. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? யார் அப்படி? கவலைப்படாதீங்க. என்ன ராஜதுரை, நீ சொல்கிறதே கஷ்டமாக இருக்கு எனக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை கரெக்டாக இருக்கும் தம்பி. அதனால் அவங்கவுங்க வேலை தான் அவங்க பார்ப்பாங்க. உண்மை, அதுவும் ஒரு பக்கம் உண்மை தான் சிஸ்டர். ஹாய் என்றால் ஹாய் என்பார்கள், பாய் என்றால் பாய் என்பார்கள். சூப்பரு ஸ்மார்ட்டியர், சூப்பர் சூப்பரு. அப்படிதான் உலகமே. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வலைதளத்தில் எல்லாமே அப்படி தான். யார் உண்மையாக இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி வாரியா வா, வாரியா நீ ஆணும் வரேன் திருப்பி, இல்லையா இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்னது கரெக்ட். ராஜதுரை இருக்கீங்களா? நான் நினச்சேன் தம்பி ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாப்புல, நீ எல்லா லைவு போ, உனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு. கடைசியில் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல பிள்ளைய. பாவம், உண்மையவே பேசுவாப்புல. இருக்கேனக்கா. அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க பாரு, ஸ்மார்ட் டியர் சொல்கிறாங்க பாரு, அதான் உண்மை. இனிமேல் யார்ட்டையும் நீ எதையும் உண்மையே பேசாத. நல்லா இருக்கீங்களாக்கா, சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான். ஒரு லிமிட்டாக போகணும் யாராக இருந்தாலும், அவ்வளோதான். அவங்களுக்கு முடியும் தம்பி. அதுதான் அதுதான். வந்தா ஹாய், நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், அவ்வளோதான். அப்படி தான் போகுது உலகமே. அவங்களுக்கு முடியும் தம்பி, அவ்வளோதான் முடியும் தம்பி. ஓகே அக்கா. இதோ நான் எல்லாம் பாரு, எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் பேசுகிறேன். அதுதான் அதுதான். அந்த பேச மட்டும்தான் முடியும். நம்ம நேரில் பார்க்கவோ இது பண்ணவோ முடியாது. அது உண்மைதானே சிஸ்டர்? நானும் அப்படி தான், எங்கள் வீட்லேயும் அப்படி தான்.